ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த கதையில இருக்க ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே நம்ம யாருமே எதிர்பார்க்காத தருணத்துல எதிர்பார்க்காத சீன்ல இருக்கும். அதனாலதான் இந்த படத்தை ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னு சொல்றேன். சரி வாங்க நம்ம இப்ப கதையோட ஒன்லைன் பார்ப்போம். கதையோட ஒன்லைன் என்னன்னா, பிறக்கும் போதே ஒரு பொண்ணு தான் முகத்துல ரொம்ப அசிங்கமான ஒரு வடுவோட பிறக்கிறா. அப்படி பிறக்கப்பட்ட ஒரு பொண்ணை இந்த சமுதாயம் ஏத்துக்காம அந்த பொண்ணை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி, எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுத்தி இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சாலும் அந்த பொண்ணு அதை எதையுமே பெருசா கண்டுக்காம தன்னோட முகத்துல இருக்க வடுவை போக்குறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அதை பிளேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு அழகு கிடைச்சிச்சா இல்லையா, இல்ல அழகு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சா அப்படிங்கறத சுவாரஸ்யமா சொன்ன ஒரு படம் தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கிராஃப்டட்ங்கிற ஒரு மூவி. சரி, இப்படியே நான் வளவளன்னு பேசிட்டே இருப்பேன், வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினாமா. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா இது ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, நம்ம குட்டி ஹீரோயின் மூஞ்சில ஒரு வடுவு இருக்கும், அதை சரி பண்றதுக்கு தான் அவங்க அப்பா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்க அந்த மருந்து எடுத்து தான் ஃபேஸ்ல அப்ளை பண்றாரு. ஏன்னா அவருக்குமே அந்த வடுவு இருக்கு. ஃபர்ஸ்ட் தான் மூஞ்சில அப்ளை பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த மருந்து கரெக்டா ஒர்க் ஆகாதனால அந்த இடத்துல அவர் இறந்து போயிடுறாரு. இப்ப நம்ம குட்டி பொண்ணு ஹீரோயின் முன்னாடி அவங்க அப்பா இறந்து போனனால பல நாள் கஷ்டத்துல இருக்கா. காரணம் என்னன்னா, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல. இப்ப நம்ம வளர்ந்து ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க. ஆனா அவங்க மூஞ்சில இருக்க அந்த பர்த் மார்க் மட்டும் மாறவே இல்லை, அதாவது வடுவு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இங்க யாருமே துணையா இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த உலகத்துல அழக மட்டும்தான் ரசிப்பாங்க, அறிவோ திறமையா இருக்கவங்களை யாருமே ரசிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஊக்கம் அளிக்கிறது அவங்க படிப்பு மட்டும்தான். அந்த நேரம் பார்த்து யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்க அந்த நேரம் பார்த்து சிட்டில இருக்க அவங்க ஆண்டியுமே கால் பண்ண நம்ம வேவும் இப்ப கிளம்பி அவங்க ஆண்டி கூட அந்த சிட்டிக்கே போயிடுறாங்க. ஆனா அந்த சிட்டியில மாதிரி அந்த ஆண்டிக்குமே ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த வேவை பிடிக்கவே இல்லை. ஆனா வேக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வேட்டு இல்லாத அழகு அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. இப்படியே இப்ப அடுத்த நாளுமே ஆக நம்ம வேவுமே ஸ்கூலுக்கு போக அங்க பார்த்தா நம்ம வேவை உடனே பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னா, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட முதல் நாள்லயே நம்ம அதிக மார்க் எடுக்க அதை பார்த்து ஆசிரியருமே பாராட்ட அவங்க எல்லாத்துக்குமே வயிறுமே கபகபன்னு எரியுது. அப்ப அந்த ப்ரொஃபஸருமே அங்க இருக்க எல்லாத்தையுமே கூல் பண்ற மாதிரி, எனக்கு லேபுக்கு ஆளு தேவை, விருப்பம் இருக்கவங்க வந்து பாரு என்ன லேப்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம வேத லேபுக்கு முதல்ல போக அப்ப அவ கையிலயுமே ஒரு டைரி இருக்க அதை பார்த்து அந்த லேப் ஆசிரியருமே இது என்னமா அப்படின்னு கேட்காம அதை புடுங்கி வாங்கி பார்க்க இவருக்கே ஒன்று அதிர்ச்சி ஆகுது. என்னன்னு பார்த்தா, நம்ம வேவோட அப்பா ஒரு லேப்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாருன்னு அதை ரொம்ப ஃபெயிலியர் ஆக முடிய அவர் இறந்தே போயிட்டாருன்னு தெரிய வருது. இப்ப இந்த ஆராய்ச்சியை நம்ம வே கண்டினியூ பண்றான்னு இவருக்கு புரியுது. இதான் வாய்ப்புன்னு நம்ம ப்ரொஃபஸருமே ஒரு டீலிங் போட, எனக்கு நீ லேப் இன்சார்ஜா இருந்தா இந்த ஆராய்ச்சி நீ பண்ணிக்கலாம்னு சொல்ல நம்ம வேக்கு மூஞ்சி ஃபுல்லா கலர் கலரா பட்டாம்பூச்சி பறக்குது. இப்ப நம்ம வேவுமே அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போக அங்க பார்த்தா நம்ம ஆண்டியோட பொண்ணு கூட 2 வீணா போன பண்ணுங்கிற மாதிரி 3 பொண்ணுங்க ஜாலியா பேசிட்டு இருக்க. இப்ப நம்ம வேவு அவங்க கூட அப்படியே ஜாலியா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைக்க, ஆனா நம்ம வேவு மூஞ்சில இருக்க வடுவை பார்த்து கேவலாம்னு நினைச்சு அவங்க எல்லாருமே எந்திரிச்சு போக இது நம்ம வேவு ரொம்ப பயங்கரமா பாதிக்குது. ஆனா இது எதையுமே பெருசா கண்டுக்காம அடுத்த நாளுமே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆக போறா. அப்ப அங்க இருக்க 3 பேத்தையுமே பார்த்து என் கூட சாப்பிட வரீங்களான்னு கேட்க அவங்க முடியாதுன்னு மறுக்க, ஆனா தன்னோட அப்பாவோட நினைவு நாள்னு சொல்ல அப்ப அவங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறங்கி வந்து கூட சாப்பிடமே போறாங்க. இப்போ ஹோட்டல்லையுமே நம்ம பல ஃபுட் ஆர்டர் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே சாப்பிட சொல்லிட்டு நம்ம வேவுமே சாப்பிட்றா. அப்ப அவங்க 3 பேருமே அப்ப நம்ம சாப்பிட்ற விதத்தை பார்த்து இது என்னடா புதுசா இருக்கு கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பொண்ணுங்க கிளம்பி போக, ஆனா ஜாஸ்மின்ங்கிற ஒரு பொண்ணு மட்டும்தான் அங்கேயே இருக்கா. ஆனா அவளுமே இப்ப கிளம்பி போக அது நம்ம வேவு ரொம்ப பயங்கரமா பாதிச்சிருது. ஆனா இது எதையுமே பெருசா கண்டுக்காம மிச்சமான எல்லா ஃபுட்டையுமே பேக்கிங் பண்ணி தன்னோட ஸ்கூல்ல சாப்பாடே இல்லாம வெளியில ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து இந்த சாப்பாடை சாப்பிட சொல்லி அவர் கூட ஃப்ரெண்டுமே ஆகிறா. அப்படியே அவங்க 2 பேருமே ஜாலியா பேச திடீர்னு அங்க காத்து வீச என்னன்னு பார்த்தா ஒரு கார் வருது. இப்ப அந்த காருக்குள்ள யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் இருக்காரு. அவருமே இறங்கி நம்ம வேவை பார்த்து உன்னை வீட்டுல வருன்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு போக நம்ம வேவு இப்ப கார்ல ஏறி போறா. அப்ப அந்த ப்ரொஃபசருமே உனக்கு நான் அப்பாவோட ஆராய்ச்சியை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி உறுதுணையா இருக்க அதை பார்த்தோன்னு நம்ம வேவுக்குமே மனசு ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவோட ஆராய்ச்சி இந்த பொண்ணு பண்ண போறான்னு. ஆனா இந்த ப்ரொஃபசர் இதை ஏன் பண்றாருன்னா, அவர் வேலை செய்யற இடத்துல உனக்கு இவ்வளவுதான் டைம், அதுக்குள்ள ஒரு நல்ல ஆராய்ச்சியை கொண்டு வரலைன்னா உனக்கு வேலை போயிருன்னு சொல்ல அதனாலதான் இவருமே இந்த ஆராய்ச்சி பண்ண ஒத்துருப்பாரு. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம வேவு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போக அப்ப அவங்க வீட்டுல ஒரு சத்தம் கேட்க நம்ம வேவு என்னன்னு எட்டி பார்க்க ஆன்டியோட பொண்ணு ஒரு பையன் கூட ஆன்டி இல்லாத நேரத்துல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. அதனால அதை புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா இதை கண்டுபிடிச்ச அந்த ஆண்டியோட பொண்ணு வேகமா கீழே வந்து வேவை பார்த்து அவளை ரொம்ப கேவலமா திட்டி அவன் மூஞ்சில இருக்க வடிவுமே காட்டி உனக்குலாம் அறிவே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு
போயிடுறா. அதை நம்ம வேவோட மனதை பாதிச்சாலும் நம்ம வேக்கு இருக்க ஆராய்ச்சி, அதனால அங்க உடனே கிளம்பி போய் அவளோட ஆராய்ச்சியை மேற்கொள்றா. ஆனா இவ பல நாள் ஆராய்ச்சி பண்ணியுமே இவ ரிசல்ட்ல கோளாறாக, அப்ப அந்த ப்ரொஃபசருமே இந்த பொண்ணை வெளியில போக சொல்லிட்டு புதுசா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாஸ்மின். ஆனா நம்ம ஜாஸ்மினுக்கு வே ரொம்ப பிடிக்கும். வேயோட வேலையை வாங்கினால வே கிட்ட சாரி கேட்கறா. அந்த நேரம் பார்த்து வேவுக்குமே ஒரு பூவோட உருவம் தோணுது. அப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது. அவங்க அப்பாவோட ஆராய்ச்சியில அந்த பூவை சேர்க்காம மருந்து கண்டுபிடிச்சனாலதான் மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்பட்டிருக்குன்னு. அதே தப்பு தான் நம்ம வேவுமே பண்ணிருக்கா. அதனாலதான் இப்ப ரிசல்ட்டுமே வரல. இப்ப வேவுமே அந்த பூவை தேடி போறா. அப்ப அவளுக்கு அந்த பூவுமே கிடைக்குது. இப்ப அந்த ஆராய்ச்சியில போட்டோன்னு அவளுக்கு சரியான மருந்துமே கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ப்ரொஃபசர் அந்த ஸ்கூல்லயே இவங்க ஒரு பொண்ணு கூட ஜாலியா ரொமான்ஸ் பண்ண அந்த நேரம் பார்த்து ஒரு சவுண்ட் கேட்க என்னன்னு எட்டி பார்க்க நம்ம வே நைட்டு ஃபுல்லா ஆராய்ச்சி பண்றது தெரியுது. உடனே இவருமே போய் என்னன்னு கேட்க அப்பதான் நம்ம வே கிடைச்சிருக்க மருந்து காட்ட நம்ம ப்ரொஃபசருமே ஆடி போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்த ஈவுமே இவங்க 2 பேர் நிக்கிறத பார்த்து ஒரு போட்டோவை எடுத்து அந்த ஆன்டியோட பொண்ணுக்கு அனுப்பிடுறா. இப்ப நம்ம வேவுமே கிடைச்ச ரிசல்ட்டோட ஒரு காப்பி எடுத்துட்டு அங்கிருந்து வீட்டுக்குமே போக அப்ப அந்த ஆன்டியோட பொண்ணு வே கூட பயங்கரமா சண்டை போடுறா. வே வேண்டா வெறுப்பாவ கூட சண்டை போட்டு வே தெரியாம அவளை குத்தி கொன்னுறா. இப்ப நம்ம வேவுமே அந்த கொலையை மறைக்க அவன் மூஞ்சில இருந்து கொஞ்சம் சதையை குறைக்க அப்படின்னு அவன் மூஞ்சில இருக்க கொஞ்சம் சதையை எடுத்துட்டு இவ அப்ளை பண்ணிக்கிற இவ ஃபேஸ்ல. அப்ப திடீர்னு பார்த்தா இவ அந்த ஆன்டியோட பொண்ணா மாறிடுறா. ஆனா இது பல நாள் நீடிக்கல. ஏன்னா இந்த விஷயம் இவக்குமே தெரிஞ்சிருது. அதனால இப்ப அவளை போட்டு சொல்லிட்டு அவளோட பாடியை மறைக்க அவன் மூஞ்சில இருந்து கொஞ்சம் சதையை குறைக்க அப்படின்னுட்டு அவளோட தோல் எடுத்து இவ ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டு இவ மாறிக்கிட்டு அந்த ப்ரொஃபசர் கூட ஜாலியா இருக்கா. ஏன்னா அந்த ப்ரொஃபசர் கிட்ட தான் இவளோட ஆராய்ச்சி புக்குமே மாட்டி இருக்கும். அதை எடுக்கதான் இவ இப்படி பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே போக அந்த வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாஸ்மின். ஆனா இப்ப நம்ம ஜாஸ்மின் உள்ள வரும்போது நம்ம வே அவளோட உருவத்துல தான் இருக்கா. அதனால ஜாஸ்மினுக்கு ஒண்ணுமே தெரியல. இவ வீட்டுல இருந்து கொண்டு வந்த கேக்கை இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க ஃப்ரிட்ஜ் கதவை திறக்க அதுக்குள்ள பார்த்தா 2 பாடி இருக்க. அதை பார்த்தோன்னு இவளுக்கு தலைகால புரியல. அந்த நேரம் பார்த்து நம்ம வே இவளையுமே போட்டு தள்ளிடுறா. இப்ப நம்ம வேவுக்குமே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஏன்னா அழகுக்காக ஆசைப்பட்டு 3 பொண்ணு கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. இப்ப நம்ம வேவுமே இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்காக லேபுக்குமே போக அங்க பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் கண்டுபிடிச்ச மருந்துமே இருக்க. அதை பார்த்தோன்னு நம்ம வேவுமே அதை எடுத்துக்கிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம வேவு போலீஸ் தொடி வராங்க. என்னன்னு பார்த்தா நம்ம வே தான் அந்த 3 பொண்ணுங்களையுமே கொண்டு இருக்கான்னு போலீஸ்க்கு புரியுது. அதனால அந்த போலீஸ் எல்லாம் வேவை துரத்த இப்ப நம்ம வேவுமே கீழே வேகமா ஓடி போக அப்போ ஒரு பிச்சைக்காரன் நம்ம வேவு கையை பிடிச்சி இழுக்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம வே ஸ்டார்டிங்ல இவருக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பா. அதனாலதான் அவருமே இப்ப நம்ம வேவை காப்பாத்துறா. இப்ப நம்ம வே அந்த பிச்சைக்காரர் பெட்ஷீட்டுக்குள்ள மறைஞ்சு இருக்க அப்ப தெரியாம இவ கையில இருந்த அந்த மருந்து லீக் ஆகி இவளோட கையிலயும் இவளோட ஃபேஸ்லயுமே பட்டுருது. இப்ப அந்த பிச்சைக்காரன் முகத்தோட இவ ஃபேஸ் அட்டாச் ஆகி இவன் மூஞ்சி ரொம்ப கொடூரமா மாறிடுது. இப்ப அழகுக்காக ஆசைப்பட்ட நம்ம வேவுமே இருக்கிற அழகையுமே இழந்து ரொம்ப கொடூரமான உருவத்துக்கு மாறிடுறா. இதோட இந்த கதையுமே முடியுது. இந்த கதை மூலியமா நம்ம எப்பயுமே அழகுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.